Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ இந்த நாள்ல கூட மறுபடி கணவன் மனைவியாக சேர்ந்து சில சத்தியங்கள் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரும்படி வந்திருக்கிறோம். எவ்ரி மண்டே ஒவ்வொரு வீடியோ அப்லோட் ஆகும். தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, இது உண்மையாகவே உங்களுக்கு ஹார்ட் டச் பண்ணா, நீங்க அப்படியே வைக்காதீங்க. அநேக குடும்பங்கள் வடிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு இது நீங்க ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் இல்ல, ஷேர் பண்ண உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு. ஆண்டவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பூமியில தேவன் கொடுத்த குடும்பங்கள் தேவனுக்காக உண்மை உத்தமமாக வாழ்ந்து அவரோட ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தும்படி நம்ம யாவரும் கூட அந்த பணி ஆட்களா இருக்கிறோம். ஆகையால் ஒருவன் சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா அவனுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் எங்களோட சேர்ந்து இந்த ஊழியத்துல நீங்களும் ஒரு பங்காளிகளாக இது ஷேர் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. செல்வி, தேவ வார்த்தைகள் நம்ம பேசுவோம். அந்த சத்தியங்கள் பார்க்கிற பிள்ளைகளும் அறிந்து கொண்டு அவர்களும் கூட அநேக இடத்துல ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதுக்காகத்தானே தேவன் நம்ம உள்ளத்துல அந்த பாரம் கொடுத்ததுனால தான் இந்த காரியத்தை செய்யறோம். பார்ப்போம். இந்த உலகத்துல ஆண்டவர் தன் சர்வமாக ஆதாம சிருஷ்டித்தார். சரி, வேத வார்த்தை மூலமாக அந்த வசனத்தை வச்சு நம்ம படிப்போமே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிப்ப கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொன்னாரு? பூமியில இருக்கிற சகல ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கு மேல நமக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. எவ்வளவு நல்லவர் பாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பூச்சி பார்த்தா என்ன செய்யறோம்? பயப்படுறோம். சில பேர் பார்த்தா கருப்பம்பூச்சி பார்த்தாவே பயப்படுறாங்க. கருப்பம்பூச்சி பார்த்தாவே பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? அவங்களுக்கு நீங்க பெருகி பழுகுன்னு சொன்ன ஆசீர்வதித்தாராம். எல்லாமே நமக்கு கைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் குடும்பங்களுக்கு. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் ஏதேனும் தோட்டத்துல இந்த குடும்ப வாழ்க்கை உருவாக்கினார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு சரியாக இல்லாம, ஒருவருக்கு ஒருவன் புரிஞ்சு கொள்ளாம, ஒருவருக்கு ஒருவன் தேவ சமூகத்துல போகாம தேவனுக்கு தூரமா இருக்கிறாங்க. அப்ப இது அந்த காரணம் என்னது? ஆண்டவரோட ஐக்கியம் இல்ல, உறவு இல்ல. குடும்பங்கள் மத்தியில் என்ன ஆயிடுது? பிஸி லைஃப். இன்னைக்கு பிஸி. கணவனும் வேலை, மனைவியும் வேலை, பிள்ளைகள் படிப்பு, ஹையர் படிப்பு. ரைட், எல்லாமே கரெக்ட், நல்லதுதான். ஆண்டவர் நம்ம பிளஸ் பண்ணதான் குடும்பத்தை வச்சார். நம்ம ஆசீர்வாதம் இருக்கணும். ஆனா 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அதுல எவ்வளவு சமயத்தை ஆண்டவர் கொடுக்கிறோம்? பர்சனலா ஜெபம் பண்றது அது ஓகே. ஆனா குடும்பத்தோடும் சேர்ந்து நாம ஜெபிக்கிறோமா? தொழுது கொள்கிறோமா? வேதத்துல ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் தொழுது கொண்டாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 25-26 வசனத்தை வாசிமா. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயன் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு யோனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்போது? ஆதாமோட பிள்ளை பிறக்கும் போதுதான் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்ப அது வரலும் ஏன் தேவனை தொழுது கொள்ள? அது வரலும் தேவனை ஏன் அவங்க அந்த ஜெபம் பண்ணல? ஏதோம் தோட்டத்துல அனுதினம் ஆண்டவரோட பேசினாரு. ஏதோம் தோட்டத்துல அனுதினம் ஆண்டவர் ஆதாமோட ஏவாளோட பேசினாரு. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்னும் அழகாக
அந்த மாலவேல வந்து அவர்களோட பேசி கொண்டிருந்தாரு. அந்த ஐக்கியம் எங்க போயிடுச்சு? அந்த தேவனோடு இருக்கிற உரிமை எங்க போயிடுச்சு? ஆனா அந்த இடத்துல பாருங்க, ஆதாம் பெற்றெடுத்த மறுபடி ஆபேலுக்கு பதிலாக மறுபடி ஆண்டவர் தன் ஏவாளுக்கு ஒரு குமாரனை கொடுக்கும் போது அவன் பேரு சேத்தன் பேர் வச்சு அவன் பிள்ளை பிறக்கும் போது அப்புறம் தான் கர்த்தரோட நாமத்தை தொழுதுக்கணும். எவ்வளவு லாங் பாருங்க டிஸ்டன்ஸ். அப்போ ஆண்டவரோட ஐக்கியமே இல்ல. அப்ப ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாத குடும்பம் சந்தோஷம் சமாதானமா இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன சிம்பிளா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க ஒருவருக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பம் ஆயிடுச்சு வச்சுங்க, ஏதோ சில வார்த்தைகள் மூலமா மனஸ்தாபம் வந்துருச்சு. இப்போ குடும்பம் ஜெபம் சொல்லும் போது நீங்க என்ன செய்யுங்க? எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணும் போது குற்றவாளியா உணர்வீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஐயோ நாங்க ஜெபம் பண்ணமே, கணவனும் மனைவி ஜெபம் பண்ணமே, பிள்ளைகள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணமே, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே, இந்த ஜெபத்துல ஒரு மனமா எப்படி இருக்க முடியும்? அப்போது ஒரு மனஸ்தாபன உள்ளத்துல வரும். அப்போ ஒருவனுக்கு ஒரு தப்பானா சாரிப்பா, இல்ல கணவன் தப்பு பண்றான் மனைவிக்கு சாரி சொல்லலாம், பிள்ளைகளை அப்பா அம்மாக்கு சாரி சொல்லலாம், மனைவி கணவன் சாரி சொல்லலாம். இந்த சாரி சொல்லி இந்த ஐக்கியத்துல நிலநிக்கும் போது அந்த குடும்ப ஜெபத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது அந்த குடும்பத்துல ஒரு புதிய மறுபடியும் ஐக்கியம் உண்டாகும். இப்போ ஜெபமே பண்ணல, அப்போ உன் கூட என் பேச்சு இல்ல, என் கூட நான் அப்படியே இருக்கிறேன், நீ அப்படியே இரு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு குடும்பங்க. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அநேக அற்புதங்கள் செய்தார். முதல் பிரசங்கத்திலே அநேக தேவ காரியத்தை குறித்து அவர் சொன்னார் நமக்கு முன்னாடி சொல்லி. ஆனா அந்த இடத்துல சீசருக்கு என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஏன்னா ஜெபம் முக்கியமானது. கிறிஸ்துவர்களுக்கு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியமே ஜெபம். என்ன தேவை இருந்தாலும் அப்பாண்ட பேசணும். அந்த ஜெபத்து மூலமா அவரோட பேசும்படித்தான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மத்திய 6ஆம் அதிகாரம் 9-13 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இப்போ சீசர்ல கத்து கொடுக்கிறார் ஆண்டவர். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, முதலாவது பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமும் என்றென்றுக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் தன் சீசர்களுக்கு? ஏன்? இந்த ஜெபம் தான் நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகளை ஒவ்வொருக்கும் ஸ்திரப்படும். ஜெபம் இல்லாத வீடு மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, தேவனை உயர்த்துங்க, தேவனை துதிங்க, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இதோ ஒவ்வொரு நாளும் நம்ம பல ஆக்சிடென்ட்கள் பார்க்கிறோம், பல விதமான ஆபத்துகள் பார்க்கிறோம். வீட்டில இருந்து வெளியில போய் திரும்பி வீட்டுக்கு வரணும்னா தேவனோட பாதுகாப்பு தேவை. அப்போ இந்த நாள் முழுதும் கூட உங்களையும் என்னையும் பாதுகாத்த தேவனுக்கு நான் நன்றி சொன்னோம்னா, இப்போது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஜெபம் பண்ணீங்களா? இல்ல சரி நேத்து நைட்டு ஜெபம் பண்ணீங்களா? நேத்து இரவு ஜெபத்துல, நைட்டு ஜெபத்தில், நேத்து நைட்ல குடும்பத்தோடும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? ஒருவேளை சொல்லனா தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபம் கட் பண்ணாதீங்க. பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஆனா ஜெபம் விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு பணம் இருந்து கூட அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். எவ்வளோ பணத்தை வச்சு கரோனா டைத்துல பாருங்க, எவ்வளவு பணம் வச்சிருந்தாங்க ஆக்சிஜனுக்காக. எவ்வளவு கஷ்டம். அந்த ஆக்சிஜன் இலவசமா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இலவசமா அந்த ஆக்சிஜன் கொடுக்கறாரு இல்ல. அன்னைக்கு அவ்வளவு கட்டு பணமா கொண்டு போய் கூட ஆக்சிஜன் கிடைக்காம எவ்வளோ பேர் முடியல. ஏன்? அப்போ அது அந்த நிலைமை நம்ம மறந்துட்டோம். அப்படித்தானே? எனக்கு எல்லாமே மறந்தாச்சு. அன்னைக்கு எவ்வளவு அது குறித்து யோசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிதா இருந்தது, எனக்கு நமக்கு பெரிதா இல்ல. அழகாக மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு அடிக்கிறோம். மெடிக்கல்ல போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த
மூச்சு வராத அந்த ஆக்சிஜன் வச்சு அந்த மரண படுக்கல ஐசியூல எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அழகாக ஆண்டவர் ஆரோக்கியத்தை நடத்துறாரு. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்குமா? குடும்பத்தோடு நன்றி செலுத்துகிறோமா? பிள்ளைகளை வெளியில போயிட்டு சந்தோஷமாக அவர்களோட எல்லா வேலைகள் முடிச்சு படித்து எல்லா காரியத்தை முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வராங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? யோசிங்க, சற்று யோசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லி நினைக்கிறது அது மிக தப்புங்க. ஒருவேளை இன்னைக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இருக்காது. ஜாகிரதை. கடைசி காலங்கள் சத்ருவானது யாருக்கு மீங்கலாமான்னு சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கான். இப்படித்தானே எத்தனை குடும்பங்களை இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு வாரத்துல அநேக வாலிய பிள்ளைகளோட வாழ்க்கையில பார்க்கும்போது பைக்ல போய் ஆக்சிடென்ட், நல்ல தன்னோட வழியில நல்லா போற ஒரு பிள்ளைக்கு ஒரு 4 வீலர் அடிச்சு மரணம். அந்த பெற்றோர் அழுக. இதெல்லாம் எங்கிருந்து வருது? இதெல்லாம் சத்ரு. ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கல பிள்ளைகளை. தேவனுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கல. வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ஜெபம் பண்ணோம், வரும்போது ஜெபம் பண்ணோம், கற்றுக் கொடுக்கல. ஏன்னா அம்மா அப்பாக்கே டைம் இல்லையே, பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? நான் சம்பாரிச்சிட்டு வரேன், நீ சம்பாரிச்சிட்டு வா. அந்த பணம் எல்லாம் எதுக்குங்க? பணத்தினால நல்ல பெட் வாங்கலாம், நல்ல அந்த ஒரு பெட் வாங்கலாம், ஒரு ஸ்பஞ்ச் பெட். ஆனா படுக்கிறதுக்காக தூக்கம் கொடுக்கறது யாரு? தேவன். ஹல்லேலூயா. பணத்தை நீ நல்லா வச்சுட்டு 1000 கணக்குல பெட் வாங்கிட்டு நீ படுத்தாலும் உனக்கு தூக்கம் கொடுக்கிற தேவன் ஒருவர் தான். அந்த தேவன் தூக்கம் கொடுக்கறதுலனா நீ தங்க கட்டில மேல படுத்தாலும் உனக்கு தூக்கம் வராது. எத்தனை பேர் தூக்கம் வராம டேப்லெட்ஸ் யூஸ் பண்றாங்க? யோசிங்க. எல்லாமே இலவசமா கொடுக்கிறார் என் தேவன். ஆமா, ஆனா புரிஞ்சுக்கொள்ள முடியல. காரணம் ஆண்டவரோட ஐக்கியம் இல்ல. தேவனோட ஐக்கியம் இருக்கும் போது தான் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நமக்கு பேசுவார். சின்ன விஷயம் தான் இது, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது, சின்ன விஷயம் தான். ஆனா அதுக்கு என்னது? தேவன் அவங்களோட பேசணும், உணர்த்தணும். நம்ம பெரிய காரியத்தை கொடுத்தெல்லாம் யோசிப்போம். நல்ல படிப்புக்காக அப்படி இந்த டியூஷன் போனோம், அங்க போனோம், அவங்க இடத்துல போனா தான் நல்ல அந்த எஜுகேஷன் கிடைக்கும், எல்லாமே நமக்கு தெரியும் உலக பிரகாரமானது. ஆனா சின்ன விஷயத்தை மறந்துட்டே உன்னையும் என்னையும் ஜீவனை கொடுத்த அந்த தேவனை மறந்து ஆண்டவரோட அந்த ஐக்கியம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வழிஞ்சு போயிருக்கு. கூரை இல்லாத வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. அப்ப கூரை இல்லாத வீட்டுல யாராவது இருப்பாங்களா? மாட்டாங்க. கூரை இல்லாத வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படியோ ஜெபம் இல்லாத வீடு கூட அதே நிலைமை தான். ஜெபம் தேவன் கற்றுக் கொடுத்தாரு. எதுக்கு? மனிதன் முதல்ல பாருங்க, முதலாவது தேவனோட நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வடிஞ்சு போயிருக்கு யோசிங்க. பாருங்க, உங்க சொந்தங்கள் நடுவில் நீங்க இது மாதிரி கேள்விப்படலையா? உன் நண்பர்கள் நடுவில் இது மாதிரி கேள்விப்படலையா? அப்போ பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நினைக்கிறது தப்பு கிடையாது, நல்லதான் வைக்கணும். அதே சமயத்துல ஏசப்பா நமக்கு மட்டும் பாதுகாத்தாரப்பா. தேவன் தான் நமக்கு உனக்கு இவ்வளவு அழகான படிப்பு கொடுத்திருக்காரு, இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்காரு, இவ்வளவு டேலண்ட் கொடுத்திருக்காரு. யாரு? தேவன் தான். ஆகையால் அப்பாவை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல முடங்கால் பண்ணி அவரை தொழுது கொள்ளலாம். வாங்க, அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்ந்து தொழுது கொள்றோமா? இந்த நாட்கள உண்மையாங்க நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா வரப்போற ஜெனரேஷன் அந்த ஜபத்துக்கே ஒண்ணுமே அது தெரியாது அவங்களுக்கு. நீங்க கற்றுக் கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வீடியோ உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். கடைசியாக இன்னொரு வார்த்தை படிக்கலாம். நம்ம ஜபம் பண்ண மட்டுமில்ல, எது ஜபிக்கிறோமோ அது நம்ம விசுவாசிக்கணுமா. மார்க் 11ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல தேவன் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எது ஜெபம் பண்றோமோ அது நாங்க பெற்றுக்கொண்டோம் சொல்லி விசுவாசிக்கணும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கின்றேன். அப்போ நம்ம விசுவாசத்தோட இந்த ஜெபம் பண்ணி இது நம்பும் போது கண்டிப்பாக தேவன் நம்மள ஆசீர்வதிப்பாருங்க, நம்ம ஆசீர்வதிப்பாரு. ஒரு காலத்துல எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி இன்னைக்கு நாங்க இருக்கிறோம், வீடியோ பண்ற மாதிரி அளவுலன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தாவே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு கண்ணீரின் பாதை, எவ்வளவு உபத்திர காலங்கள்.
ஒரு புடி சாப்பாட்டு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற நாட்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். எங்க சின்ன வயதுல நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கோமோ எங்களுக்கு தெரியும். நான் மட்டும் இல்ல, என் மனைவி தன்னோட குடும்பத்தில் அப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், என்னோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேதனைகள். ஆனா அந்த காரியத்தெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லாம ஒண்ணு கூட நான் மறக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப ஜெபத்துல அது குறித்து சொல்லுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகள் சொல்லுவேன். உபாக புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அது குறித்து அழகாக எழுதிருக்கு. உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, அவன் படுக்கும் போது, எழுந்துக்கும் போது, நிற்கும் போது தேவன் குறித்து சொல்லு, தேவன் செய்த நன்மைகளை குறித்து சொல்லுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோஸ் பண்ணறதுக்கு காரணமே அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பெற்றோரான நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா ஜபம் மறந்துடுவாங்க. சாப்ட்வேர் வேலை, இரவெல்லாம் வேலை, பகலெல்லாம் தூக்கம். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் ஆயிடுச்சு. ஆனாலும் உனக்கு இருக்கிற சமயத்துல ஆண்டவருக்காக கொஞ்சம் சமயம் எடுத்து அப்பாவோட ஐக்கியமா இருங்க. பணம் எவ்வளவு என்ன சம்பாதிச்சு பணத்தை பின்னாடி ஓடாதீங்க. பணம் தேவைதான். அந்த பணம் நமக்கு ஆபத்து வரும்போது அந்த பணம் நம்ம காப்பாத்தாது. ஆபத்து வரும்போது இப்ப பாருங்க, யாரு கூட நம்ம ஐக்கியம் இல்ல, யாரு கூட நம்ம மனுஷன்லே பார்க்கலாம், ஒருத்தர் கூட ஐக்கியம் இல்ல, ஒண்ணு இல்ல. நமக்கு அவசரம் போது அவங்க கிட்ட போயிட்டு ஐக்கியம் பண்ணிட்டு ஏதோ கேட்கலாம், இதெல்லாம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ யாருப்பா என்கிட்ட கேட்கறதுக்கு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரோட நம்ம கனெக்ட் இல்லைன்னா, தேவனோட அனுதினம் நம்ம கேட்கலன்னா, ஆபத்து காலத்துல நம்ம கூப்பிடும் போது அவர் எப்படி நம்ம கேட்க மாட்டாரு. அவரும் பதில் சொல்ல, அவர் சொல்லுவார் இல்ல. வேதத்துல பல சத்தியங்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட இந்த வார்த்தைகள் கொடுக்கும் போது பிடிச்சுக்கொள். இது நீ அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தியானா, ஆபத்து வரும்போது அவர் என்ன சொல்றாரு, உன் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், உன் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆகையால் அன்பான தேவனோட பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு உங்கள் நடுவில் நாங்க இந்த தேவ வார்த்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம்னா, நாங்க பெரிய பட்டம் படிப்பு ஆளுங்கள் இல்லைங்க. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு அதை எங்க இதயத்துல வச்சுக்கிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகள் உங்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும் சொல்லி அந்த தாகத்தோடு தான் இன்றைக்கு இந்த நாட்கள்ல நடக்க வேண்டிய சம்பவங்கள் பார்க்கும்போது, குடும்பத்துல சமாதானம் இல்லாத, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர் பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தப்பான வழியில போய்கொண்டு இருக்கிறாங்க. அநேக பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது நாங்க பாக்குறோம். அந்த பாரம் தான், அந்த வேதனை தான் அப்பாட்ட ஜெபித்து கண்ணீர் விட்டு கதறி இப்படிப்பட்ட வீடியோஸ் எடுக்கணும். அநேக பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் சொல்லி அந்த தாகத்தை கொண்டு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றோம். ஆண்டவரோட தொழுது கொள்ளுங்க. முதல் மனிதன் நம்ம பார்த்தோம், சேத். அவரோட குமாரன் பேருக்கு அப்புறம் தான் தேவனோட நாமத்தை தொழுது கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் ஜெபம் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது நம்புவோம், கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. வரப்போற எபிசோட்ல சில குடும்பங்களை குறித்து சொல்ல போறோம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம சில குடும்பங்களை சூஸ் பண்ணுவோம். ஒரு குடும்பம் ஜெபம் பண்ற குடும்பம் எப்படி இருந்தது, ஜெபம் பண்ணாத குடும்பம் எப்படி தன் வாழ்க்கை இருந்தது. இந்த ரெண்டு வித்தியாசத்தை உங்கள் நடுவில் சொல்லும்படி ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து பாருங்க, இது பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.